பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. சிதேக்கியா ராஜாவோவினில் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலையும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்பி, நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எரேமியா ஜனத்தின் நடுவே வரத்தும் போக்குமாயிருந்தான். அவனை அவர்கள் காவல் வீட்டில் இன்னும் போடவில்லை. பார்வோனின் சேனையோ வென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டது. எருசலேமை முற்றுகை போட்ட கல்தேயர் அவர்களுடைய செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு நீங்கி போனார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி, இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசமாகிய எகிப்துக்கு திரும்பி போகும். கல்தேயரோ வென்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய் விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் மோசம் போகாதிருங்கள். அவர்கள் போவதில்லை. உங்களோட யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையை எல்லாம் நீங்கள் முறிய அடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயப்பட்டவர்களாயிருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். பார்வோனின் சேனை வருகிறதென்று கல்தேயருடைய சேனை எருசலேமை விட்டு போனபோது எரேமியா அவ்விடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பென்யமீன் தேசத்துக்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். அவன் பென்யமீன் வாசலில் வந்தபோது காவற்சேர்வையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலேமியாவின் மகன். அவன், நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். அப்பொழுது எரேமியா, அது பொய், நான் கல்தேயரை சேரப்போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் எரியா எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடமாக்கி இருந்தார்கள். அப்படியே எரேமியா காவற்கிடங்கின் நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்தனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே இரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். பின்னும் எரேமியா சிதேக்கியா ராஜாவை நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டிலே அடைப்பதற்கு நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? பாபிலோன் ராஜா உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் இங்கே. இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயை செய்து என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம். அனுப்பினால் நான் அங்கே செத்துப்போவேன் என்றான். அப்பொழுது எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்க மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான்.